ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நறுமணம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இஞ்சி ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆரம்பிச்சிடலாமா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கு ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுருக்கேங்க. தனியா வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். எண்ணெய் இல்லாமல் நம்ம இந்த ரசத்துக்கு தேவையான சாமான்லாம் வறுத்துக்க போகிறோம். முதல்ல 2 ஸ்பூன் தனியா, அப்புறம் 1 ஸ்பூன் மிளகு போட்டிருக்கேங்க. 1.5 ஸ்பூன் கூட வேணும்னா போட்டுக்கலாம், காரம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னா. 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரே ஒரு குண்டு மிளகாய் போடுறேன். கொஞ்சம் ஃப்ளேமை மீடியமாக வச்சுட்டு கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். இதை நல்ல மழை டைமில் இல்லை லேசாக கோல்டு இருக்கா மாதிரி இருந்தால் இந்த இஞ்சி ரசம் வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். அப்புறம் 2 இனுக்கு கருவேப்பிலைங்க, அதையும் நல்லா அலசி அந்த கருவேப்பிலையும் இந்த தனியா மிளகோடு போட்டு நம்ம வறுத்துடலாம். 2 இன்ச் சைஸு இஞ்சிங்க, அதை வந்து தோல் சீவிட்டு சின்னதாக அரிஞ்சு போட்டிருக்கேன். 2 பூண்டு, அதையும் தோல் சீவிட்டு அரிஞ்சு போட்டிருக்கேன். நம்ம நல்லா கொஞ்சம் இதை வறுத்துக்கலாம். சுட சுட இந்த சாதத்தில் இந்த ரசத்தை ஊற்றி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் நல்லா செவந்து வறுபட்டதும் ஒரு மிக்ஸி கப்பில் போட்டு இதை கொஞ்சம் கரகரன்னு அரைச்சி எடுத்துடலாம். அடுத்து மறுபடியும் கடாயை வச்சுட்டு கொஞ்சோண்டு எண்ணெய்ங்க, அதிகமாக கூட தேவையில்லை. கொஞ்சோண்டு கடுகு போடுறேன். கடுகு பொரிஞ்சதும் 2 குண்டு மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, மிளகாயும் கடுகும் நல்லா எண்ணெயில் வதங்கட்டோங்க. பொரியட்டும் கடுகு நல்லா. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, அதை நான் பொடிசாக அரிஞ்சு அதையும் போட்டு இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் வதக்கிக்கலாம். ஒரு சின்ன எலுமிச்சங்காய் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இதோ நம்ம வறுத்த மசாலா சாமான் ரெடியாக இருக்குது, ரசப்பொடி. இது கொஞ்சம் தக்காளி நல்லா வதங்கட்டும். வதங்கினதும் ஒரு 1.5 கிளாஸ் வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். இந்த ரசத்துக்கு தேவையான உப்பையும் போட்டுடுறேன். ஒரு 3-5 நிமிஷம் வரைக்கும் கொதிக்கிட்டோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த ரசப்பொடியை இதில் போட்டுடுறேங்க. இஞ்சி, மிளகு, பூண்டு, கருவேப்பிலை, தனியா இதெல்லாம் நம்ம வறுத்தோம் இல்லைங்களா, அந்த பொடி தான் இது. ஏற்கனவே நம்ம பொடியெல்லாம் வறுத்துட்டோங்கிறதுனால ஒரு 3-5 நிமிஷத்துக்குள்ளே கொதிச்சா போதும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, புளி வந்து ஒரு சின்ன எலுமிச்சங்காய் சைஸை விட கம்மியாக தான் ஊற போட்டிருக்கேன். ஏன்னா தக்காளி கொஞ்சம் பெரிய சைஸாக தான் நான் போட்டிருக்கேன். கரைச்சி அதில் வடிகட்டி ஊற்றிட்டேங்க. இப்போது உப்பு, புளிப்பு இதெல்லாம் வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி போடுறேன். நல்லா அந்த இஞ்சியோட ஃப்ளேவரும் தக்காளி டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க இந்த ரசம், இஞ்சி ரசம். ஒரு கொதி வந்ததும் நம்ம ரசத்தை இறக்கிடலாம். இதோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பரான காரசாரமான இஞ்சி ரசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நறுமணம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.